அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள். ஒரு பக்கம் பெரும்பாலான அதிமுக மாஜி மந்திரிகள் இங்க தாவேக்கால ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவுடைய மாஜி மந்திரி செந்தில் பாலாஜிய நெருக்கும் தாவேக்கா அவருக்கு ஸ்கெட்ச் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே நேரத்துல மற்றொரு மாஜி மினிஸ்டர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை கைதும் செஞ்சிருக்காங்க. டார்கெட் டிஎம்கே அப்படிங்கிறத நோக்கி தீவிரமாக டிவிகே நகர்ந்தாலும் அதிக அளவுல ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவை எல்லாவற்றுக்கும் பின்னாடி சிட்டிங் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனாவுடைய மாஸ்டர் மைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இவை எல்லாவற்றுக்கும் திமுக அதிமுகவுடைய பதிலடிகள் என்ன, குறிப்பா மு.க.ஸ்டாலின் இதற்கான பதிலடி என்ன கொடுக்கலான்னு திட்டமிட்டு இருக்காரு. இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய அதாவது பனையூர் வெர்சஸ் அறிவாலயம் நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஏழு ரூட்டில் ஆதவ் அட்டாக் அறிவாலயம் பனையூரின் பக்கா ஸ்கெட்ச். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமே தடபுடலாக உற்சாகத்தோடு தான் தொடங்கி இருக்குங்க. ஜூலை 2ஆம் நாள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திரு சி விஜயபாஸ்கர், திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள், பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் இங்க தாவேக்கா பொதுச் செயலாளர் சிட்டிங் அமைச்சர்களான திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய முன்னிலையில அதிமுகவில் இருந்து தாவேக்காவில் ஐக்கியமாகியிருக்காங்க. ஜூலை 2ஆம் நாள் இது இன்னும் தொடரும் இந்த இணைப்பு விழாக்கள் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இவை எல்லாவற்றுக்கும் பின்னணியில மாஸ்டர் மைண்டாக இருந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பவர் நம்முடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் அப்படிங்கிறாங்க பனையூர் நண்பா நண்பீஸ்ங்க. இதற்கான பின்னணிகள் காரணங்களை நம்மகிட்டையும் அடுக்கியிருக்காங்க. முதலாவதாக பார்த்தோம்னா 2 பெரிய ஜாம்பவான்களான திராவிட கட்சிகளான திமுக அதிமுகவை வீழ்த்தி விட்டு தான் அதிக எம்எல்ஏக்களை தாவேக்கா பெற்றது. ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்சோம். அதே நேரத்தில் இந்த 2 திராவிட கட்சிகளும் லேசுப்பட்டவங்கள பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. அவங்களும் ஆட்சிக்காக முயற்சிப்பாங்க. அந்த வகையில் தான் அதிமுக திமுக ஆதரவு அப்படி ஆட்சி அமைக்க சில ட்ரைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எதிர்த்துட்டு இருந்த 2 பேரும் புதுசா வந்திருக்கிற தாவேக்காவை தோற்கடிக்கிறதுக்காக சேர ட்ரை பண்றாங்க. திமுக அதிமுக கூட்டு அப்படின்னு டார்கெட் பண்ணோம். ஒன்று அது பலன் கொடுத்தது. இங்க நாங்க மெஜாரிட்டிக்கான ஆதரவை பெற்று ஆட்சி பொறுப்புக்கும் நாங்க வந்தோம். இப்பவும் தனி மெஜாரிட்டிக்காக நாங்க முயற்சி செஞ்சிட்டு இருக்கோம். அதுல ஒன்றாக இப்பவும் அதிமுக திமுக முயற்சி செய்கிறது என்பதை தொடர்ந்து நாங்க எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது தாவேக்காவுக்கு பாசிட்டிவாக அமைகிறது. முதல் பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். இரண்டாவதாக கரூர் சம்பவம்ங்க. அதாவது இப்ப இந்த இணைப்பு விழாவில் பேசுறப்ப கூட ஆதவ் அர்ஜுனா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் அவர் கொளத்தூர்ல தோல்வி அடைஞ்சாரு, அவங்க டீம்ல பலரும் கண்ணீர் வடிச்சாங்க. இது எல்லாமே கரூர் மக்களுடைய கண்ணீர். அப்ப கரூர்ல நீங்க செஞ்சீங்க, அதாவது டிஎம்கேவை அட்டாக் பண்றாரு, அதுக்கு நீங்க பதில் சொல்லியே தீரணும், சட்டப்படி நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கரூர் சம்பவத்தை கையில் எடுத்து நான் ஸ்டாப் அட்டாக்குங்க இந்த இணைப்பு விழாவில். இதுக்கு முன்னாடியுமே தேர்தலுக்கு முன்னாடியுமே கரூர் கூட்ட நெரிசல் அந்த துயர சம்பவம். அந்த நேரத்தில் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவரை தீவிரமா டிவிக்கு டார்கெட் பண்ணது. எப்படின்னா அவரு கோவைக்கு போட்டியிட போனாரு, அங்க மாறினார், தொகுதி மாறினார், அது கூட இங்க இதுக்கு பயந்து தான் அப்படின்னு நான் ஸ்டாப் அட்டாக்கு. அதுக்கப்புறம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் சிபிஐ விசாரிச்சாங்க. இந்த விசாரணை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனாலும் அந்த தேர்தலில் பார்த்தோம்னா அதிமுக வெற்றி அடைஞ்சாங்க. அது அந்த அதிமுக எம்எல்ஏ இப்ப தாவேக்காவிலையும் ராஜினாமா பண்ணிட்டு இணைஞ்சிட்டாரு திரு எம் ஆர் விஜயபாஸ்கர். அந்த தேர்தலையும் 2வது இடத்தை தாவேக்கா பிடிச்சது. மாவட்ட செயலாளர் திரு மதி 3வது இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டது. ஸோ கரூரை கையில் எடுத்து இப்ப மறுபடியும் களமாட தொடங்கியிருக்காங்க. இப்ப கரூர் தொகுதியும் காலியாகி இருக்கு இல்லையா? ஓகே. 3வதாக பார்த்தோம்னா பொதுவாக யுத்தத்துல சொல்லுவாங்க மும்முனையாக களம் இருந்தது அப்படின்னா பலகீனமானவர்களை களத்துல இருந்தே இல்லாம செய்யணும். ஒருத்தர் வீக்காக இருக்காங்கன்னா தொடர்ந்து அவங்கள நோக்கி நம்ம டார்கெட் பண்றப்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பலகீனம் மேலும் மேலும் தேய்ந்து 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 அவங்க போய் கடைசியா களத்திலேயே இல்லாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 2வதாக இருக்கின்ற அந்த பிரதான எதிரியை டார்கெட் பண்ணுவாங்க. களம் 2 பேருக்கு இடையில மாறும். அப்போ பிரதான எதிரிய இந்த 3வது எதிரி தோற்கடித்ததன் மூலமாக, பலகீனப்படுத்தியதன் மூலமாக இந்த பிரதான எதிரி ஆட்டோமேட்டிக்காக
டிஃபென்ஸ் ஆட போவாங்க. ஏன்னா அதே போல நம்மளையும் இவங்க மாத்திரக்கூடாது அப்படின்னு. அப்ப தவறுகள் நிறைய நடக்கும். அப்ப வெற்றி அடைஞ்சவங்க பிரதான எதிரிய வெற்றியே அடையாத மாதிரி மோசமான தோல்வியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இது ஒரு யுத்த விதிங்க. இப்போ உதாரணமா சொல்லணும்னா ஆதவ அர்ஜுனா அவருடைய பழைய நண்பர், எக்ஸ் நண்பர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் நடிச்ச அந்த படம் கழகத் தலைவன் நினைக்கிறேன், மகிழ் திருமேனி அவர்கள் இயக்கியது, நல்லா இருக்கும் அந்த படம். அதுல கிளைமேக்ஸ்ல அவர் சொல்ற ஒரு டைலாக்கு, மாபெரும் கராத்தே நம்ம தலைவர் ப்ரூஸ்லி அவர்களுடைய அந்த டைலாக் தான். நீ பல விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா நல்லதா. ஆனால் ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து ஒரு பாயிண்ட்லாம் அவங்கள தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்தா 1000க்கு மேலே 10,000க்கு மேலே அவங்கள அந்த இடத்துல அடிச்சின்னா அட்லாஸ்ட் அவங்க தோத்துருவாங்க அப்படின்னு அதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரு. அதே போல பலகீனமான அதிமுகவை தொடர்ந்து இப்ப தாவேகா அட்டாக் பண்ண தொடங்கியிருக்கு. அதிமுகவுல இருந்து தான் பலர் இப்ப தாவேகாவில் ஐக்கியமாகிட்டு இருக்காங்க. அங்க பலமான தளபதிகள், பலமான முகங்கள் அங்க வீக்காக மாறுறப்ப இங்க அந்த பலம் தாவேகாவுக்கு சேருது. இவங்க மேலும் பலமா மாறுறாங்க. இந்த உத்தி தான் இப்ப அங்கிருந்து நிறைய பேர் இங்க சேர்ந்திருக்காங்க. அதே நேரத்துல 4வது பாயிண்ட் அதுதான், இல்ல இது குதிரை பேரம் அப்படின்னு தீவிரமாக இத பரப்புரையில முன்னெடுத்தாங்க திமுக. ஆனா வாண்டடா அவங்களே எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்க. விரும்பி அவங்கள இந்த கட்சியில சேர்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? குதிரை பேரம்னா நீங்க தாங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு இப்ப லேட்டஸ்டாக அந்த 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க இல்லையா. ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தாவேகா திரு இளையராஜா அவர்கள் கொடுத்த அந்த புகார், கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேல பேரம்லாம் பேசினாங்க அப்படின்னு இந்த விஷயத்தை கையில் எடுத்து குதிரை பேரம் செய்து தாவேகா எம்எல்ஏக்களை தூக்கிறதுக்கு, அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பு சபாநாயகர் அவர்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்து அவருக்கு எதிராக செயல்பட தாவேகா எம்எல்ஏக்களை ட்ரை பண்ணாங்க அப்படின்னு இந்த விஷயத்த கையில் எடுத்து தீவிரமாக களமாட தொடங்கியிருக்கு தாவேகா. இதன் தொடர்ச்சியாக தான் 4வதாக இதுலேயும் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவரை ட்ராக் பண்றாங்க. அவரை சுற்றி, ஏன்னா அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான், அவங்களுடைய சகோதரருடைய ஆதரவாளர்கள் தான் இவங்கெல்லாம் அப்படின்னு அவரை கைது செய்ய தீவிரம் அப்படின்லாம் செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர் சிறையில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கரூர்ல அந்த கூட்ட நெரிசல் துயர சம்பவம் நடந்திருக்கு. இப்ப இந்த குதிரை பேர சம்பவம் இப்ப தொடர்ந்து அங்க அட்டாக் பண்றப்ப இயல்புல அது மக்களுடைய கோபத்தை இன்னும் உறுதிப்படுத்தும், அது தாவேகாவுக்கு சாதகமாகவும் அமையும் அப்படின்னு கணக்கு போட்டும் இந்த அட்டாக்கை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா அவங்க பலமாக நினைச்சவங்கள இப்ப கோவையிலேயே 3 எம்எல்ஏக்களை வெற்றி பெற வச்சிட்டாரு செந்தில் பாலாஜி. வீக் ஏரியாவிலேயே அப்படியே அவங்க பலமா நினைக்கிறவங்கள அட்டாக் பண்ணுவது. அவங்க பாணியில சொல்லணும்னா தியாகின்னு சொன்னாங்க, அவர் தியாகி உங்களுக்காக வேணா இருக்கலாம், மக்களுக்கு அவர் தியாகி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டாக்கு. அதன் தொடர்ச்சியாகவே தான் ஒவ்வொரு மாஜி மினிஸ்டர்ஸையும் அட்டாக் பண்றாங்க. இப்போ லேட்டஸ்டா பார்த்தோம்னா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர், அவரு தொடர்ந்து சிஎம், தற்போதைய சிஎம் திரு ச ஜோசப் விஜய் அவர்களை அவதூறா பேசினாரு அப்படின்னு அதுல ஒரு வழக்கு, அதுக்கு அவர் முன்ஜாமீனும் கேட்டிருந்தாரு. கடைசியா கோர்ட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதை ஒட்டி அவரை கைது செஞ்சிருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதி ஒரு மதிய நேரப்படி இந்த தகவல்ங்க. இந்த கைதும் இப்படி ஒவ்வொருத்தராக மாஜி மினிஸ்டர்ஸை டார்கெட் பண்றாங்க. இவர்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிரானவங்க அப்படின்னு அந்த பரப்புரையை தீவிரமா அவர்களுக்கு எதிராக முன்வைக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாகவே தான் இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திமுக தலைவரான திரு மு.க. ஸ்டாலின் அவர் அட்டாக் பண்ற அந்த அரசியல். லேட்டஸ்டா மின்துறை அமைச்சர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அட்டாக் பண்ணியிருந்தார். இந்த குதிரை பேர அந்த விஷயம், பேரம் பேசின விஷயம் அப்படிங்கிறத கையில் எடுத்து இதெல்லாம் ஒரு அரசியலா, இதனாலதான் முதலமைச்சராக இருந்து வரலாறுல தோத்தவரே இவராகத்தான் இருக்காரு, மு.க. ஸ்டாலின் அவர்களை டார்கெட் பண்ணியிருந்தாரு. ஆனா இதுக்கு முன்னாடி விருதுநகர்ல 1967 கர்ம வீரர் காமராஜர் ஐயா, திரு பக்தவச்சலம் அவர்கள், ஏன் 96 செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்கெல்லாம் முதலமைச்சராக இருந்து தான் அந்த தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்க. ஜானகி அம்மாள் அவர்கள், அது ஒரு தனி வரலாறுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நிர்மல்குமார் இவரு மு.க. ஸ்டாலின் அவர்களை இப்படி அட்டாக் பண்றாரு. திமுகவும் சரி அதிமுகவும் சரி அவங்களுடைய தலைமையால தான் பாதிப்பை சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்னு அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா திரு மு.க. ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமியும் விலகினால் திமுக அதிமுகவை ஓரளவுக்காவது காப்பாற்ற முடியும் அப்படின்னு
தலைமை சரியில்லை, அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தொண்டர்கள் பரவாயில்ல சரி அவங்க அப்படின்னு அங்க ஒரு ஒரு பிரிவினை ஏற்படுத்தி அதை அந்த தொண்டர்களை தன்வசப்படுத்தக்கூடிய அந்த அரசியலை தீவிரப்படுத்துறாங்க. அதாவது இப்படி புரியும்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கேல இருந்து நிறைய பேரை இந்த பக்கம் எடுக்கிறாங்க. அடுத்து திமுகவுல இருந்தும் சில முக்கிய முகங்களை இங்க தாவேகா பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு அதை நோக்கியும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு காணொலியிலையும் நம்ம இதை பதிவு செஞ்சிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் அந்த காட்சியை பார்க்கலாம். இதற்கு அடுத்து முக்கியமாக திமுக அதிமுக விரைவில் இணைந்து கூட்டணி அமைக்கும், இதற்கு பாஜகவும் துணையாக இருக்கும் அப்படின்னு லேட்டஸ்டாக மறுபடியும் அட்டாக் பண்ணியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. இதுக்கு முன்னாடி நிர்மல்குமார் அவருமே இப்படியான அட்டாக்கை செஞ்சிருக்காரு. ஏற்கனவே திரு விஜய் தேர்தலுக்கு முன்னாடியே பரப்புரையில நம்ம தாவேக்காவை பி டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா பாருங்க திமுக தான் பி டீமு, நாம ஆட்சிக்கு வந்துருவோம், வந்த பிறகு திமுக பாஜகவோடு கை கோர்ப்பாங்க பாருங்க அப்படின்னு அவர் அப்பயே பரப்புரை செஞ்சாரு. அந்த விஷயத்தை தான் இப்ப தீவிரமா முன்னெடுத்துட்டு இருக்காங்க சிட்டிங் அமைச்சர்கள். பாஜக சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு அவங்க போடுற கால்குலேஷன் என்னன்னா, திமுக எப்பொழுதுமே ஒரு தேசிய கட்சியோடு கூட்டணியில இருந்துகிட்டே இருப்பாங்க. வெற்றி அடைகிறாங்களோ இல்லையோ அதை தொடர்ந்து தக்க வச்சுப்பாங்க. அது பல விஷயங்களுக்கு நன்மை நினைப்பாங்க. மாநில கட்சிகளுடைய ஒரு அரசியல் உத்தியாகவும் அதை பார்க்கலாம். அதை திமுக சரியா செய்வாங்க. ஆனா இந்த முறை தான் எந்த தேசிய கட்சியோடவும் திமுக கூட்டணியில இல்லை. காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி யாரோடவும் இப்படி பலகீனமா இருக்கிறப்ப அந்த வெற்றிடத்தை நிரப்பணும்னு நினைப்பாங்க. அந்த வெற்றிடத்தை பாஜக வச்சுதான் நிரப்புவாங்க அப்படின்னு இந்த பரப்புரையை தீவிரப்படுத்துவது தாவேக்காவுடைய ஒரு பிளான்க. ஸோ இப்படியாக இந்த 7 சமாச்சாரங்கள் இருக்குல்லையே அந்த நகர்வுகள், இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு ஆதவ் அர்ஜுனா. அவங்களுடைய டீம் எல்லோருமே சப்போர்ட்டிவா இருக்காங்க. இந்த வகையில ஏடிஎம்கேவை அதிக அளவில் அடிச்சு அடுத்து டிஎம்கேவை களத்துல தொடர்ந்து தோல்வி முகமாகவே அவங்களுக்கு பரிசாக கொடுப்பது தான் எங்களுடைய ஒர்க் பிளானு. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் போட்டு கொடுத்திருக்கிற அந்த ப்ளூ பிரிண்டே இதுதாங்க அப்படின்னு பெருமிதத்தோடு மூச்சு விடாம அம்புட்டியும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே பனையூர் நண்பா நண்பீஸ்ங்க. உங்க படம் இங்க ஓடாது, விஜயை அட்டாக் செய்யும் ஸ்டாலின். தாவேக்காவுடைய நகர்வுகள் முக்கியமா முன்னாள் அமைச்சரான திரு அனிதா ராதாகிருஷ்ணன் திமுக, அவரை தற்போதைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவரை அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இப்ப கைது செஞ்சிருக்காங்க. இதற்கு திமுக சைட்ல இருந்து நான் ஸ்டாப் கண்டனங்கள். குறிப்பா திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சரான திரு மு.க. ஸ்டாலின் போலீஸ் ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கு, டேக் டைவர்ஷன் தாவேக்கா அரசு, அவரு சட்டமன்ற மக்களுக்கு வந்துட்டு போய் பேசிட்டு இருக்காரு, மக்களுடைய கோரிக்கைகளை ஏத்துட்டு இருந்த நேரத்துல ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை இப்படி கைது செஞ்சிருக்காங்க சினிமா பாணியில. தற்போதைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், உங்களுடைய அராஜக போக்கு எல்லாவற்றையும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்புறம் திருமதி கனிமொழி அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்களுமே இது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அமைப்பு செயலாளர் மூத்த திமுக தலைவரான திரு RS பாரதியும் இது சர்வாதிகாரத்துடைய உச்சம், ஏன்னா அவரு தன்னுடைய சொந்த வாகனத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் வரன்னு சொன்னப்போயும் தடுத்து போலீஸ் வாகனத்துல கூட்டு போயிருக்காங்க, இதை எப்படி ஏத்துக்கிறது, சட்ட ரீதியாக நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல திமுக தலைமை இன்னொரு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க. சமீபத்துல தற்போதைய அமைச்சர் திரு சரத் அந்த போதை பொருள் அந்த ஏடிஎம் கார்டில் வச்சு நுணுக்கி அந்த விவகாரத்தை கையில் எடுத்து தீவிரமாக களமாடினாங்க. முன்னாள் அமைச்சரான திரு சேகர் பாபு, மேயர் பிரியா அவர்கள் உள்ளிட்ட பெரும் டீம் அட்டாக் பண்ணாங்க. இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது. இதை திமுக தொடர்ந்துகிட்டே இருந்தா தங்களுடைய ஆட்சிக்கு ஆபத்துன்னு தாவேக்கா கருதுனாங்க. அதனால தான் திமுகவுக்கு முட்டுக்கட்டை போடணும் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சரியா தான் இருக்காங்க, திமுக அமைச்சர்கள் தான் அந்த காலத்துல தப்பு செஞ்சிருக்காங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பதிலடி ஆக்ஷனை அவங்க கையில் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம போராடுவதற்கு நல்ல பலன் கிடைக்குது. போராட்டங்களின் மூலமாக தாவேக்காவுடைய டார்கெட்டை முறியடிக்கணும் அப்படின்னு இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கும் கூட அங்கங்க திமுகவினர் எதிர்ப்பு காட்டுறாங்க, போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம், அதுல டைரக்டாக டிஎம்கேவை டார்கெட் பண்ணி பேசியிருக்காரு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா. இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னும் திமுகவினர் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா RS பாரதி அவர்கள், நாங்க சட்ட ரீதியாக அவதூறு வழக்கு தொடர்வோம், இப்படி நீங்க கரூர் சம்பவத்தை திமுக தொடர்படுத்தி பேசணும் அப்படின்னு பதிலடி கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல சிபிஎம் கட்சியுடைய மாநில செயலாளரான தோழர் திரு சண்முகம் அவருமே
கரூர் விவகாரத்துல 41 பேர் இறந்ததற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா பேசுறது ஏற்கத்தக்கதல்ல. கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட மரணத்திற்கு யார் காரணம் என்பதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சு தாவேக்காவில் ஐக்கியமாகி இருக்காங்க இல்லையா 6 பேர், இது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னு கடுமையாகவே கண்டிச்சிருக்காரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் தோழர் திரு கே பாலகிருஷ்ணன். இப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு இப்படி போறதுங்கிறது சரியில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. இதை கையில் எடுத்திருக்கின்ற திமுக, அதாவது தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கின்ற கட்சிகளே கடுமையாக தாவேக்காவுடைய செயல்பாடுகளை கண்டிக்கிறாங்க. இப்ப சொல்லணும்னா சிபிஐ பார்ட்டியுடைய மாநில செயலாளர் தோழர் திரு மு வீரபாண்டியன் அவர்கள், அவருமே இப்படி ராஜினாமா செஞ்சுட்டு எம்எல்ஏக்கள் தாவேக்கால சேர்றது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வைத்து தாவேக்கா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறது என்கிற அந்த பரப்புரையை தீவிரப்படுத்துவது, இது டிஎம்கேவுடைய ஒர்க் பிளானா இருக்கு. அதற்கு அடுத்து வாஷிங் மிஷின் அரசு அப்படிங்கிற அந்த சொல்லாடலோடு சோஃபா மாடல் அரசுன்னு சொன்னது போல இதை தீவிரமாக டிவிக்கு அட்டாக்கா முன்வைக்கிறாங்க. இப்போ மதிமுக எடுத்துட்டோம்னா அதனுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் தொடக்கத்தில் 2 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிடுவாங்க, நானே பரப்புரை செய்கிறேன்னு சிஎம் சொன்னாருன்னு பேசினாரு. அப்புறம் பெல்ட்டி அடிச்சு இல்லை நான் தான் ராஜினாமா செஞ்சுட்டு நாங்கள் வரோம், அப்போ நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக பரப்புரை செய்வீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு மாற்றி பேசினாரு. இவையெல்லாம் வைத்து இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதிராக இருக்கு, குதிரை பேர அரசியல் அப்படின்னு தங்கள் மீது சுமத்தப்பட்ட குதிரை பேர விமர்சனத்துக்கு பதிலடியாக திமுக முன்வைக்கிறாங்க. இனி திண்ணை தொடங்கி டிஜிட்டல் தளம் வரை நான் ஸ்டாப் போராட்ட ஆர்ப்பாட்ட அரசியலை தீவிரப்படுத்துவது தாவேக்காவுக்கு எதிராக. கரூர் சம்பவத்தை ஏன் இப்ப கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கரூர்லயும் இடைத்தேர்தல் வரப்போகுது. இவ்வளோ நாள் அந்த மக்களை கண்டுக்கல, இப்போ தேர்தல் வருதுன்னொன்னு கிட்ட வராங்க, அரசு வேலை தருவதாக உறுதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இது எல்லாமே தேர்தல் லாப கணக்கு தான் அப்படின்னு விஜயை நோக்கி எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி அரசியலை தீவிரப்படுத்தவும் திட்டமிட்டு இருக்காங்க திமுகவினர் அப்படிங்கிறாங்க டாப் லெவல் லீடர்ஸோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய இளம் உடன்பிறப்புகள். களம் கூடுதல் கொதிநிலையோட இருக்குங்க. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தலங்கவன் சேனலை எல்லா பக்கமும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.